காதலிக்க நேரமில்லை. இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். இந்த படத்தை கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி சித் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. நித்யா மேனன் ஸ்ரேயா அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. டிஜே பானு நிருப்பமா அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. லால் சித்தோட அப்பாவா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. மனோஜ் ஸ்ரேயாவோட அப்பாவா இந்த படத்துல பண்ணியிருக்காரு. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஸ்ரேயாவோட அம்மாவா இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. வினோதினி வைத்தியநாதன் ஸ்ரேயாவோட ஆன்டியா இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. இவங்க கூட யோகி பாபு, வினய் ராய், ஜான் கோகன், ஸ்ரீ கணேஷ் இவங்க எல்லாரும் ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி கெவிமி கியூ ஆரி பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் லாரன்ஸ் கிஷோர் பண்ணியிருக்காரு. ரெட்ஜென் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அயங்காரன் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சித் ஸ்ரேயான்னு 2 பேர் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிம் ஓடுது. ஸ்ரேயான்றவ எதிர்பாராத விதமா பிரெக்னென்ட் ஆயிடுறா. அவங்க வீட்டில் ஆனால் அந்த குழந்தைய வளர்த்துக்க ஒத்துக்கல. ஆனால் இவளுக்கு குழந்தை பெற்றுக்கணுன்றது ஆசை. இன்னொரு பக்கம் சித் அப்படின்றவன் ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறான். மேரேஜ் பேபிலாம் இல்லாமல் இருக்கன்னு நினைக்கிறான். இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ட்ரெயிலர் நல்லா இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இது 2023 நவம்பர்லேயே ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ போஸ்ட்பண்ட் ஆகி ஜனவரி 14 அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.